டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன். ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டால் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு ஆல்டிஹைட் அண்டு ஒரு பேஸ். ஸோ நமக்கு ஆல்டிஹைட் அண்ட் பேஸ் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் வந்து இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்க புரோட்டான் அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்டிங் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஈனலைட் அயான் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஈனலைட் அயான். ஸோ நமக்கு இதே இன்கேஸ் இந்த மைனஸ் மேலே நமக்கு லித்தியம் ஏதாவது கோஆர்டினேட் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து லித்தியம் ஈனலைட். ஸோ இங்கே வெறும் நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஈனலைட் அயான். இந்த ஈனலைட் அயான் மறுபடியும் நமக்கு சேம் அதே ஆல்டிஹைடு 1 மோல் ஆல்டிஹைடோட ரியாக்ட் ஆகும்போது பாருங்க. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு ரிட்டர்ன் வரும்போது இந்த பாண்ட் இந்த கார்பன் வழியாக போய் இந்த கார்பனைல் கார்பன் எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு இந்த பாண்டு புரோக்கன் ஆகி இங்கே ஓ மேலே நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏதாவது ஒரு புரோட்டான் சால்வன்ல இருந்து ஒரு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் அதான் ஆல்டால் ப்ராடக்ட் 3-ஹைட்ராக்சி பியூட்டனைல். ஆல்டால் அப்படிங்கிறது இது ஆல்டிஹைட், ஓஎல் ஆல் அப்படிங்கிறது ஆல்கஹால். ஸோ இதுதான் ஆல்டால் ப்ராடக்ட். இது வந்து செல்ஃப் ஆல்டால் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? சேம் அதாவது ரெண்டுமே சேம் ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் ஆல்டிஹைட்ல ஆல்டால் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இது வந்து செல்ஃப் ஆல்டால் ரியாக்ஷன் அல்லது ஆல்டால் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இதே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் எடுத்துட்டோம்னா அது வந்து கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன். நம்ம எடுத்துக்கிறது வந்து அசிட்டால்டிஹைட். நெக்ஸ்ட் நம்ம கீட்டோன்லயுமே இந்த ஆல்டால் ரியாக்ஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டிஹைட்ல ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து கீட்டோன். ஸோ நமக்கு அசிட்டோன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த அசிட்டோன்ல ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். இது வந்து ஈனலைட் அயான். ஸோ நம்ம இது அசிட்டோனில் ஈனலைட் ஃபார்ம் ஆகிறதுனால இது இங்கே ஸ்பெசிஃபிக்காக அசிட்டோன் ஈனலைட் அயான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்டால் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு இந்த ஈனலைட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரியாக்டிவ். அகைன் 1 மோல் அசிட்டோன், இந்த சேம் அசிட்டோன். இது வந்து செல்ஃப் ஆல்டால். நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ரிட்டர்ன் வரும்போது இந்த கார்பன் வழியாக போய் நமக்கு அனதர் மோல் ஆஃப் அசிட்டோனில் இருக்க கார்பனையில் இருக்க இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே போயிடும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சால்வன்ல இருந்து ஒரு புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட். இது ஆல்டால் ப்ராடக்ட் மட்டும் தான். 1 2 3 4 5 4-ஹைட்ராக்சி 4-மெத்தில் பென்ட் 2-ஓன். இதுவும் ஒரு ஆல்டால் ப்ராடக்ட். இதுவும் ஒரு செல்ஃப் ஆல்டால் தான். பாருங்க சேம், அதாவது ரெண்டுமே சேம் கீட்டோனா இருக்கிறதுனால நமக்கு இது வந்து செல்ஃப் ஆல்டால் அல்லது ஆல்டால் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம கிடைச்சிருக்க ஆல்டால் ப்ராடக்ட் வந்து ஈஸியா வாட்டர் எலிமினேஷன் ஆகும். டீஹைட்ரேட் வாட்டர் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி ஆல்பா பீட்டோ அன்சேச்சுரேட்டட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடைக்கும். நமக்கு ஆல்டிஹைட்ல நமக்கு வந்து ஆல்டால் ரியாக்ஷன் பண்ணும்போது ஆல்டிஹைட் எடுத்து போனால ஸோ இந்த ஆல்டால் ப்ராடக்ட் இங்கே எழுதியிருக்கும். ஆல்டிஹைடு வழியாக கிடைச்சதுனால இந்த ப்ராடக்ட் இங்கே எழுதியிருக்கும். நம்ம கீட்டோன் வழியாக கிடைச்சதை இங்கே எழுதியிருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு ப்ராடக்ட் கொண்டு வந்தோம், சரிங்களா? நமக்கு பேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்பா பீட்டா. ஸோ நமக்கு ஆல்பா பீட்டாவில் இந்த மாதிரி OH OMe OTS ஹேலஜன்ஸ் புரோமின் அயோடின் அல்லது சயனைடு. ஸோ இந்த குரூப் எல்லாமே இருந்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லீவிங் குரூப்.
பெஸ்ட் லீவிங் குரூப் நமக்கு பீட்டா பொசிஷன்ல இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்னன்னா பெஸ்ட் லீவிங் குரூப். இவங்கெல்லாம் பேஸ் யூஸ் பண்ண போனால் இவங்க E1 CP மெக்கானிசம் போவாங்க. E1 CP மெக்கானிசம். நமக்கு பேஸ் என்ன பண்ணால் ஃபர்தராக இங்கே இருக்க ப்ரோட்டான் அப்சாக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இங்கே நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரோட்டான் அப்சாக்ட் பண்ணும்போது. ஸோ இதுதான் E1 CP அப்படின்னா காஞ்சிகேட் பேஸ், காஞ்சிகேட். ஸோ இந்த ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். என்னது இந்த பாண்டுங்க ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸில் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகி அது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறது தான் E1 CP மெக்கானிசம், காஞ்சிகேட் பேஸ். நமக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். இது வந்து E1 CP. நம்ம பேஸ் யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எலிமினேஷன் ஸ்டெப் வந்து E1 CP படியாக வாட்டர் எலிமினேஷன் ஆகுது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஈனலைட் போட்டு தான் போடணும். ஸோ நமக்கு டைரெக்டாக போட்டுறோம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு வாட்டர் எலிமினேட் ஆகி நமக்கு இங்கே மெக்கானிசம் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி நீங்கள் ஈனலைட் போட்டு தான் போடணும். இந்த ப்ரோட்டான் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே O- அப்போ இதுதான் ஈனலைட் அயான். ஃபர்தராக அந்த ஈனலைட் அயான் இந்த O நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இப்படி தான் நீங்கள் மெக்கானிசம் போடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வாட்டர் எலிமினேட் ஆகி நமக்கு கிடைக்கிற டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து காண்டன்சேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல்டால் காண்டன்சேஷன், ஆல்டால் காண்டன்சேஷன். காண்டன்சேஷன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிகுலர் சேம் மாலிகுலர் நமக்கு கம்பைன் ஆகும்போது நமக்கு ஸ்மால் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி வெளியில போனால் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். பாருங்க நமக்கு ரெண்டு ஆல்டிஹைடு சேர்ந்து தான் அந்த ப்ராடக்ட் கிடைச்சது. ஸோ இப்போ நமக்கு இது வாட்டர் எலிமினேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. இதுதான் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் ஆல்டால் ரியாக்ஷன் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காண்டன்சேஷன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் எப்பவுமே உங்களுக்கு மெக்கானிசம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பேஸ் வச்சு ஆல்டால் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஆசிட் யூஸ் பண்ணியுமே ஆல்டால் ரியாக்ஷன் நடத்தலாம். பாருங்க ஆசிட் கேட்டலிஸ்ட் ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ நமக்கு இது ஆசிட் கேட்டலிஸ்ட் போடும்போது ஸோ இந்த நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஈனால் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இப்படி ஒரு ஈனால் ஃபார்ம் ஆகும். நமக்கு ஈனால் வந்து மோர் ரியாக்டிவ் தான் ஈனலைட். ஸோ நமக்கு மறுபடியும் இந்த ஈனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர், இது செல்ஃப் ஆல்டால் ரியாக்ஷன் தான், ஒன் மோர் கார்பனைல் காம்பவுண்ட். இந்த கார்பனைலோட சைக்கிள் பென்டனோன் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆல்டால் ப்ராடக்ட். இதுதான் உங்களுக்கு ஆல்டால் ப்ராடக்ட். இந்த ஆல்டால் ப்ராடக்ட்ல நமக்கு தெரியும் வாட்டர் வந்து ஈஸி எலிமினேட் ஆகி வெளியில போயிடும். இது இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு E1 எலிமினேஷன் படியா வாட்டர் எலிமினேஷன் ஆகும். பேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு E1 CP படியா அந்த வாட்டர் எலிமினேஷன் டீஹைட்ரேஷன் ஸ்டெப் நடக்கும். பாருங்க E1 CP மெக்கானிசம் படி இந்த லோன் பேர் வந்து இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் வாட்டர் மாலிகுலர் எலிமெண்ட் ஆகி வெளியில போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பீட்டா புரோட்டானை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பீட்டா புரோட்டானை நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கேயும் பீட்டா புரோட்டான் இருக்கு, இங்கேயும் பீட்டா புரோட்டான், இங்கேயும் பீட்டால புரோட்டான் இருக்கு. ஸோ நமக்கு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட்ல ஃபார்ம் ஆகிற டபுள் பாண்ட் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்க புரோட்டானை நமக்கு ரிமூவ் பண்ணி நமக்கு டபுள் பாண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆல்டால் காண்டன்சேஷன் ஸ்டெப். நமக்கு பேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியுமே ஆல்டால் ரியாக்ஷன் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் ஆல்டால், இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது செல்ஃப் ஆல்டால் ரியாக்ஷன். கிராஸ் ஆல்டால்னா ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன், ஒரு கீட்டோன் ஒரு ஆல்டிஹைடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ரியாக்ட் ஆனது அப்படின்னா அது கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன். நமக்கு சம்மரி. So base catalyst aldol reaction may give the aldol product or may give the dehydrated enone or enal by an E1 CP mechanism. நம்ம பேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆகி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து E1 CP மெக்கானிசம் வழியா போகும். ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது E1 மெக்கானிசம். நமக்கு இந்த இடத்துல ஒரு மெத்தீரியல்
நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் அண்ட் கேட்ல கேட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு கொஸ்டின் நம்பர் 1, இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1ல நமக்கு ஒரு கீட்டோன் இருக்கு, ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ ஒரு பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து ஆல்டால் ரியாக்ஷன் போகணும். ஸோ இது உள்ளுக்குள்ளேயே நமக்கு ரியாக்டிவ் மாலிகுல்ஸ், எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் ரெண்டுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால, சேம் மாலிகுலே இருக்கிறதுனால இது வந்து இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது ஆல்டால் அப்படிங்கிறனால இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன். ஸோ இது என்ன பேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேஸ் என்ன பண்ண அப்படின்னா அசிடிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் அசிடிக் புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே 2 புரோட்டான் இருக்குது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்க புரோட்டான் எல்லாமே அசிடிக் புரோட்டான்ஸ். ஸோ இங்கேயும் அசிடிக் புரோட்டான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் அசிடிக் புரோட்டான்ஸ். ஸோ நமக்கு இப்போ எங்கே இருக்க அசிடிக் புரோட்டான் அந்த பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எதுவோ அங்கே இருக்க புரோட்டானை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சால் நமக்கு வந்து இதில் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நமக்கு வித்ட்ராயிங் குரூப் ஆர்டர் தெரியணும். ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்டர் தெரியணும். ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஃபர்ஸ்ட் NO2, இதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நெக்ஸ்ட் சயனைட், நெக்ஸ்ட் ஆல்டிஹைட், நெக்ஸ்ட் கீட்டோன், நெக்ஸ்ட் எஸ்டர். ஸோ இதுதான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்டர். ஸோ இவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு ஃபேவர். அதுதான் மோர் அசிடிக் புரோட்டான். பாருங்க, நமக்கு இங்கே கீட்டோன் இருக்கு, இது கீட்டோன், இது ஆல்டிஹைட். ஸோ நமக்கு இது ஆல்டிஹைட். ஸோ அப்போ நமக்கு பாருங்க ஆல்டிஹைடு தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், தென் கீட்டோன். ஸோ நமக்கு இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு ஃபேவர். ஸோ இதுதான் மோர் அசிடிக் புரோட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்கே தான் நீங்கள் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த பேஸ் வந்து இங்கே இருக்க அசிடிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது, இந்த பேஸ் இங்கே இருக்க அசிடிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஈனலைட்ல இன்வால்வ் ஆகும். நான் உங்களுக்கு ஈனலைட் போடாமல் உங்களுக்கு டைரெக்டாக ப்ராடக்ட் போடுறேன். நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து ஈனலைட் ஃபார்ம் ஆகிற மாதிரி மெக்கானிசம் போடும். நான் டைரெக்டாக உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் போட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபைலில் போய் ரியாக்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் எலக்ட்ரோஃபைல். இந்த கார்பன் தான், இந்த கார்பன் தான் எலக்ட்ரோஃபைல். இந்த கார்பன் இங்கே போய் அட்டாக் பண்ணும்போது ஸோ நமக்கு இங்கே O- போயிடும். ஸோ நமக்கு சைக்கிளிக்காக ரிங்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம ரிங்கை கவுண்ட் பண்ணி 5 மெம்பர் ரிங்கா 6 மெம்பர் ரிங்கா. ஸோ நமக்கு 1 2 3 4 5 நமக்கு 5 மெம்பர் ரிங்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர் ரிங். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 3, இது 4, இது 5. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு ஆல்டிஹைட் இருக்கு. நெக்ஸ்ட் 5th பொசிஷன்ல இதை அட்டாக் பண்ணும்போது நமக்கு இதுதான் 5th பொசிஷன். இந்த இடத்துல நமக்கு O- இருக்கு. நமக்கு தெரியும் இந்த O- என்ன பண்ணோம்னா, ஒரு புரோட்டான் சால்வெண்ட் ரெண்டு O- இருக்கு இல்லையா. ஸோ இந்த O- போய் இருக்குது, ஒரு புரோட்டான் வந்து ஒரு சால்வெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு OH ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால E1CP மெக்கானிசம் போகும். நம்ம பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா. நமக்கு E1CP மெக்கானிசம். பீட்டா பொசிஷனா ஒரு லீவிங் குரூப் இருக்கு. E1CP மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் OH is a better leaving group, hydroxy group. But E1 and E2 மெக்கானிசத்துல OH is not a better leaving group. OH வந்து லீவிங் குரூப்பே கிடையாது E1 E2 பொறுத்த வரைக்கும். பட் E1CPல இது வந்து பெட்டர் லீவிங் குரூப். ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா, இங்கே இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பேஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்.
இப்போ பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இங்கே ஒரு மெத்தீரியல் இருக்குது. இந்த மெத்தீரியல் நம்ம இந்த OH இருக்கிற கார்பனும் டைரெக்டாக ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மெத்தில் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே அசிட்டிக் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு ஈவன் ஷிஃப்ட் படி ஸோ இந்த OH குரூப் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு டபுள் பாண்ட். ஸோ ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட், சாரி இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான் ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்டு. இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். பாருங்க ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் ஏல நமக்கு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்டு கிடைச்சிருக்கு. பட் இங்க பாருங்க இந்த இடத்துல CH3 இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 இதை போய் கார்பன் டைரக்டா அந்த ஆல்டிஹைட் கார்பன் அட்டாக் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் அசிட்டிக் புரோட்டான், அதாவது இதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இங்க இருக்க புரோட்டான் மோர் அசிட்டிக் புரோட்டான். இது வந்து மைனர் ப்ராடக்ட். இது வந்து லெஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா? ஸோ அப்போ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். இப்போ நமக்கு இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்க. இது இங்க இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் நம்பர் சில நமக்கு இது இன்கரெக்ட், இதுதான் கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் நம்பர் சில இங்க இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் இங்க வந்து அட்டாக் பண்ற மாதிரியா உங்களுக்கு 7 மெம்பர் ரிங் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட் ப்ராடக்ட். நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங் தான் ஃபேவர், 7 நாட் ஃபேவர். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த ரிங்கு தான் ஃபேவர். சரிங்களா? இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷன் ரிங் ஃபார்மேஷன் வந்து ஸோ இதை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 3 மெம்பர், 5 மெம்பர், 6 மெம்பர் இதுதான் ஃபேவர். இங்கே வந்து 7 மெம்பர் ரிங் வந்திருக்கு. இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டில டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வந்தது அப்படின்னா ஏ வந்து நாட் இன்கரெக்ட். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா டி ஆப்ஷனை பாருங்க. டி ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒரு அல்கின் வந்திருக்கு. இந்த ரியாக்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து மெக்மோரி ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்மோரி ரியாக்ஷன். உங்களுக்கு 2 கார்பன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி கார்பனைல் இருக்குன்னா இதுல டைட்டானியம் Cl4 ஜிங்க் காப்பர் யூஸ் பண்ணும்போது இது வந்து தான் மெக்மோரி ரியாக்ஷன். என்ன பண்ணும் அப்படின்னா அது 2 கார்பன் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு மெக்கானிசம் போட்டால் கொஞ்சம் லென்த்தாக வரும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஷார்ட்கட் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டபுள் பாண்ட் மூலமாக ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் மெக்மோரி ரியாக்ஷன். மெக்மோரி ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ல தான் நடக்கும். மெக்மோரி ரியாக்ஷன் ஒன்லி ஹேப்பன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ல தான் நடக்கும். சரிங்களா? மெக்மோரி ரியாக்ஷன் பாருங்க. இங்க ஆல்டிஹைடு உங்களுக்கு கீட்டோன் இருக்கு. நமக்கு ஒரு கீட்டோன் எடுத்துக்கணும், ஒரு ஆல்டிஹைடு. இந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தா கூட நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு டைட்டானியம் Cl4 அண்ட் ஜிங்க் காப்பர் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருந்தா 2 கார்பன் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு டபுள் பாண்ட் போட்டுட்டு இது ஆல்டிஹைடு இங்க இருக்க. இந்த மாதிரி கிடைக்கிறதா நமக்கு மெக்மோரி ரியாக்ஷன் ப்ராடக்ட். அதுதான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட்டை இந்த கார்பன் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த புரோட்டான் அப்படியே இருக்கு. இது ஆல்டிஹைடு புரோட்டான். ஸோ நமக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஒரு டபுள் பாண்ட் போட்டிருக்காங்க. இதுதான் மெக்மோரி ரியாக்ஷன். ஆனால் மெக்மோரி ரியாக்ஷன் நடக்கணும் இங்கே கண்டிஷன் வந்து அவங்க வந்து டைட்டானியம் Cl4 அண்ட் ஜிங்க் காப்பர் கொடுத்துருக்கணும். பட் இவங்க பேஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ இது வந்து ஆல்டால் ரியாக்ஷன் தான் போகும், நாட் ஏ மெக்மோரி ரியாக்ஷன். சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். மேக்ஸிமம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்க புரோட்டான் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க.
கண்டிப்பா உங்களுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The major product formed in the following reaction கொடுத்திருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 2. இது பாருங்க, 2 கார்பனைல் குரூப் இருக்கு. சேம் மாலிகுல 2 கார்பனைல் குரூப் இருக்கு. நமக்கு பேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆல்கஹால் சால்வெண்ட். பேஸ் வந்து நம்ம தனியா எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு சால்வெண்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்டால் ரியாக்ஷன். அப்ப இது வந்து இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன். பாருங்க ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. 1 2 1 2 3 4 5 6 7 8 மெம்பர் ரிங் வந்திருக்கு. நமக்கு இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங் தான் ஃபேவர். ஸோ இதுதான் ஃபேவர். நமக்கு இந்த ரிங் ப்ராடக்ட் நாட் பாசிபிள், இதுவும் நாட் பாசிபிள். இப்போ பார்த்தோம், நமக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், இந்த 2 ஆப்ஷனை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இங்கே மெக்கானிசம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், எத்தனை நம்பர் ஆஃப் அசிட்டிக் புரோட்டான் இருக்கு இங்கே கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது நமக்கு அசிட்டிக் புரோட்டான் தான். ஸோ இங்கே இருக்கிறது நமக்கு அசிட்டிக் புரோட்டான் தான். ஸோ இதுவும் நமக்கு அசிட்டிக் புரோட்டான் தான். நமக்கு ரெண்டுமே கார்பனைல் இருக்கு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ரெண்டுமே சேம் கீட்டோன் தான் இருக்கு. ஸோ நமக்கு அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, நமக்கு இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இது போய் இங்க இருக்க எலக்ட்ரோஃபில் அட்டாக் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 6 அப்போ நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இது நமக்கு 6 மெம்பர் ரிங். நமக்கு ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. நமக்கு 6 மெம்பர் ரிங்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு கீட்டோன் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்ம வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு கீட்டோன் இருக்கு. ஸோ நமக்கு 6th பொசிஷன்ல டைரக்டா இங்கிட்ட ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. நமக்கு OH. இதுதான் 6th பொசிஷன்ல நமக்கு அந்த O- வந்து ஒவ்வொரு புரோட்டானை எடுத்துட்டு நமக்கு OH போயிடும். நமக்கு இந்த இடத்துல ஒரு மெத்தில் இருக்கு. இந்த மெத்தில் தான் அது. ஸோ நமக்கு இப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் தெரியும் E1CP மெக்கானிசம் போய் நமக்கு பேஸ் யூஸ் பண்ணியிருக்கனால, ஸோ இங்க இருக்க அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஸோ நமக்கு இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகுறது நான் அந்த மெக்கானிசம் போடலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆனபடி இது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரு அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ நமக்கு இங்கேயும் ஒரு அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ இந்த அசிட்டிக் புரோட்டான் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இது போய் இந்த எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா இது ஃபார்ம் ஆகுது 8 மெம்பர் ரிங். ஸோ நாட் ஃபேவர். நெக்ஸ்ட் நமக்கு இங்க இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்க, இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பாருங்க, இங்க இருக்க எலக்ட்ரோஃபில் அட்டாக் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 நமக்கு 8 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. இந்த நியூக்ளியோஃபில் இந்த எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகுது 8 மெம்பர் ரிங். இதுவும் 8 மெம்பர் ரிங், இதுவும் 8 மெம்பர் ரிங். நாட் ஃபேவர். நமக்கு இங்க ஃபார்ம் ஆகிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கிறது வந்து 6 மெம்பர் ரிங். அப்போ இதுதான் ஃபேவர். ஸோ அதான் நம்ம மெக்கானிசம் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இங்க ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜை வச்சு நமக்கு இந்த கார்பன் அட்டாக், இந்த எலக்ட்ரோஃபில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 6 மெம்பர் ரிங். நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபேவர். நமக்கு பாருங்க 6th பொசிஷன்ல ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ ஒரு மெத்தில் இருக்கு. 5th பொசிஷன்ல பாருங்க நமக்கு 2 மெத்தில் குரூப் இருக்கு. 5th பொசிஷன்ல நமக்கு 2 மெத்தில் குரூப் இருக்கு. நமக்கு 2 மெத்தில் குரூப் இருக்கு 5th பொசிஷன்ல. ஸோ நமக்கு இந்த மெத்திலுக்கு அட்ஜஸ்டன் கார்பனா நமக்கு 2 மெத்தில் குரூப் இருக்கு.
நமக்கு இதுதான் மேஜர் ப்ராடக்ட். நமக்கு ஏ வந்து 8 மெம்பர் ரிங், பி 8 மெம்பர் ரிங், இது நாட் ஃபேவர். சி ஆப்ஷனை பாருங்க. சி ஆப்ஷன் கிடைச்சிருக்கு ப்ராடக்ட் மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு பாருங்க கார்பன் பிட் அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு டபுள் பாண்ட்ல டைரக்டா இங்க ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ நமக்கு அட்ஜஸ்டன் பொசிஷன்லேயே நமக்கு 2 மெத்தில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டி ஆப்ஷன் பாருங்க. டி இதுதான் நமக்கு கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. டி ஆப்ஷன் பாருங்க. கார்பன் பிட் அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் தான், பட் டபுள் பாண்ட்ல டைரக்டா ஒரு மெத்தில் இருக்கு. பட் இங்க பாருங்க இந்த 2 மெத்தில் குரூப் வந்து இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க டைரக்டா. நமக்கு இந்த மெத்திலுக்கு இந்த கார்பன்ல தான் 2 மெத்தில் வந்திருக்கணும், பட் இவங்க இங்க ராங் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இதோட உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், இதை ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஆன்சரை. எல்லாமே இன்ட்ராமாலிகுலர் ஆல்டஹால் ரியாக்ஷன் தான். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.